சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இலங்கை நாட்டுல எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது கதைக்கிறதுக்கு. ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அதாவது இலங்கை நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த காணொலியை கட்டாயம் பாருங்க. பாக்குறது மட்டுமல்ல, கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. ஏனென்றா இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற தங்கச்சிமார் தம்பிமார் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணக்கூடிய சம்பவங்களை எந்த நாளும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. இதுக்கு பின்னுக்கு என்ன பிரச்சனை தேடி பார்த்தா கூடுதலாக காதல் பிரச்சனையா தான் இருக்கு. இன்றைக்கு ஒரு தம்பி ஒருத்தன் தற்கொலை பண்ணிருக்கான், சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அப்ப காவல்துறை விசாரிச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்க்க போனா அவன் ஒரு கடிதம் ஒன்று எழுதி வச்சுட்டு தான் செத்து இருக்கான். காதல் பிரச்சனை. 17 வயசுல என்னடாப்பா காதல் பிரச்சனை? ஒரு சில விஷயங்கள் காணொலியில கதைக்கிறதுனால சில விஷயங்களை கதைக்கிறதுக்கு மேலாவே இதை கேட்கும் போது கவலை மட்டுமல்ல கோபமும் வருது. சரி, ஓகே. நேற்று பாத்தீங்கன்னா இலங்கையில மன்னார் மாவட்டத்துல முருங்கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்டல்ல ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க, உயர்தரம் படிக்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. உயிர் போயிட்டு இனிமே ஒன்றும் பண்ணல. கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் உண்டு. அந்த தங்கச்சிய ஹாஸ்டல்ல விடுதியில சேர்த்து பாத்தீங்கன்னா படிக்க வச்சிருக்காங்க. சூசைட் பண்ணி சர்வசாதாரணமா ஒரு சாவு அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயம். இந்த உலகத்துல இந்த பூமியில மறுபடியும் வர முடியுமா? ஏன் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடுறீங்க? இருக்கிற இந்த கொஞ்ச வருஷம் சந்தோஷமா வாழுங்களே. செத்து போயிட்டாங்க. சரி, இந்த 2 சம்பவம் கேட்டீங்கன்னா இல்ல, எந்த நாளும் நடக்குதப்பா இது போல சம்பவங்கள். படிக்கிற பொம்பளை பிள்ளைகள், தங்கச்சிமார், தம்பி இவங்க எல்லாம் செத்து போறாங்க. கூடுதலா என்ன தேடி பார்த்த இந்த காதல் பிரச்சனை. இப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேல உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல கொடிகாமம் பரணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தம்பி ஒருத்தர் குளத்துக்கு தாமரைப்பூ வாய போனான். அதுல நீர்ல பாத்தீங்கன்னா மூழ்கி செத்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. என்னடா அப்ப ஒரு குளத்துல தாமரைப்பூ வாய போய் நீர்ல மூழ்கி செத்துட்டானா? அவ்வளவுக்கு விளப்பம் இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பிற்பாடு அந்த பொடியன் இன்னொரு பெண் ஒருத்தவங்களை, இன்னும் ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களை காதலிச்சிருக்கான் போல. அந்த காதலியும் பாத்தீங்கன்னா இந்த தம்பி செத்த சோகத்துல கவலையில அவங்க சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. என்னடாப்பா இதெல்லாம் போயில. இதையும் சில பேர் ட்ரூ காதல், உண்மையான காதல், நேர்மையான காதல், சூப்பர் காதல், இது போல எல்லாம் கதைச்சு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி செய்யறாங்க. மிக மிக மோசமான விஷயம் மட்டும் செய்யறீங்க. நீங்க அப்படி உண்மையான காதல், ட்ரூ காதல் என்று கதைக்கிறேன்டா நீங்க சாகுங்க. இன்னொரு ஆக்கள் ஊக்கப்படுத்தி சாகடிக்காதீங்க. சரி, நீ அந்த குளத்துல குளிக்க போய் தான் அந்த தம்பி செத்து போயிட்டான் போல, அந்த கவலையில இந்த தங்கச்சி செத்துட்டாங்களான்னு பார்த்தா அதுல அவங்களோட அம்மா அப்பா அந்த சொந்தங்கள் எல்லாரும் யூடியூப்ல யாரோ எல்லாம் போய் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அது சாகல்ல, நீங்க அவங்க கேஸ் வேற போட்டுறாங்க போல, நீங்க அந்த குளத்துல ஒரு தாமரைப்பூ இருந்தா நாங்க கேஸ வாபஸ் வாங்குறோம், ஒரு தாமரைப்பூ கூட இல்ல, என்ன நாங்கெல்லாம் முட்டாளா? தாமரைப்பூ வாய போய் எங்கட மகன் செத்து போயிட்டாரு சொல்றீங்களே, இது அடுக்குமா? யார்கிட்ட போய் சொல்றது? வைத்தியர் அர்ச்சுனால தட்டி கேட்கணும், அவருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்கலாம். அவங்க துன்பத்தோடையும் கவலையோடையும் பின்னுக்கு பார்த்தா சவம் இருக்குது. சவத்து பின்னுக்கு வச்சு கொண்டு கவலையாக்க எப்படி ஒரு மோசமான ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படி கதைக்கிறது? எப்படி இதெல்லாம் அவங்களும் அந்த சவத்தை பாத்தீங்கன்னா உடல் இருக்கும் போது யூடியூபர்ஸ் அதுல போய் வீடியோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும். அந்த சடங்கெல்லாம் நடக்கும்போது ஏற்கனவே கவலையில துன்பத்துல இருக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு விஷயம் மட்டும் வெளியே வந்திருக்கு தானே. அப்ப அவங்க சொல்ல வர்றது வேண்டாம், இல்ல எங்கட மகனை பாத்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போனாங்க, குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அது அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளை தாக்குற அளவுக்கு கூட இல்ல. அந்த இடத்துல அவன் நீர்ல மூழ்கி செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. அதை கூட்டிட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே சொல்லலையா? அதே மாதிரிக்கு அதோ அவங்களோட ஒரு போலீஸ் ஒருத்தரும் சேர்ந்துதான் போனவரா, அவரும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கடா, பயத்துல சில நேரத்துக்கு கூட போன ஃப்ரெண்ட்ஸ் கூட பயத்துல சொல்லாம இருந்திருக்கலாம். போலீஸ் போயிருக்கிறே, ஐயோ அந்த மனுஷன் பொறுப்பா நடந்து கொள்ளணும், ஏன் இவரும் இப்படி செய்யறாரு? சரி, ஏதோ கவலையில தான் அந்த குடும்பம் சொல்றாங்களோ அப்படின்னு அந்த வீடியோவை நான் தொடர்ச்சியா பார்த்தா இல்ல அந்த மொபைல்ல அவர் கதைச்ச இதெல்லாம் அழிச்சிருக்காங்களா? அப்ப இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். திட்டமிட்ட கொலையோ
திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்காங்களோ அப்படி தோணுதுன்னு. சரி, இதுதான் இப்படி அந்த குடும்பம் அவங்களோட கவலையில கதைக்கிறாங்கடா. இன்னொரு பக்கம் அது அந்த தங்கச்சி, அந்த ஒரு சின்ன தங்கச்சியை வந்து காதலிச்சிருக்காங்க. இது உள்ளுக்கு சாதி பிரச்சனை இருக்கு, விருப்பம் இல்லாத அந்த பொண்ணினுடைய தரப்புலதான் சில பேர் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்காங்க. இது இவங்க காதலிக்கிறதுக்கான ஒரு 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 எதிர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வைக்கிறான். எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியாது. ஆனா ஒருத்தர் ஒன்று காய்க்கிறாங்க. ஆனா அவங்களோட குடும்பத்தினுடைய தரப்புல இருந்து கதைக்கிறத பார்க்கும்போது கட்டாயம் அநீதி இழைக்கப்பட்டிருந்தா அங்க இருக்கிற அரசியல்வாதிகள், சமூகத்துல வந்து ஆர்வம் காட்டக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அதே மாதிரிக்கு முக்கியமானவங்க எல்லாருமே அத கொஞ்சம் பார்த்து அதை விசாரிச்சு காவல்துறை அதுல நடுநிலையா இருக்கிறாங்களா, என்ன நடந்திருக்குன்றத கவனத்துல எடுத்து கட்டாயம் அதை பார்க்கணும். ஏனென்றா ஒரு விஷயம் வெளியே வந்தா அது ஒரு 4-5 நாளைக்கு பிற்பாடு அப்படியே அமர்ந்துடும். எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது, இதெல்லாம் தொடர்ச்சியா வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயம் பேச்சு பொருளா இருக்கும்போது பார்ப்போம், அப்புறம் அது அப்படியே அமர்ந்து போயிடும். அதனால இது அப்படி விடக்கூடாது. கட்டாயம் அநீதி இழைக்கப்பட்டிருந்தா கட்டாயம் அதுல கவனம் எடுக்கணும். அதே மாதிரிக்கு நிறைய பேர் அது ட்ரூ காதல், அது உண்மையான காதல், பாச காதல், இது போல காதலை பார்க்க முடியாதுன்னு சில பேர் கதைக்கிறீங்க. அது தவறான கருத்து. நீங்க சொல்ற விஷயம் தவறாக இருந்தா கூட இது ஒரு தற்கொலை பண்ணிருக்காங்க தங்கச்சி. அந்த தங்கச்சி அந்த சின்ன பிள்ளை என்னதான் இருந்தாலும் தற்கொலை பண்ணிருக்க கூடாது, தவறான விஷயம். அது ஊக்குவிக்கிற மாதிரிக்கு யாருமே எதுவுமே செய்யாதீங்க. ஏன் நீங்க அது கூட நீங்க பக்குவம் இல்லாம கதைக்கிறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. அதை நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி செய்யும் போது இன்னும் ஒருத்தவங்க, இன்னும் ஒரு தங்கச்சியோ இன்னும் ஒரு தம்பியோ இது போல செயல்களை செய்யறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி போயிடும். உயிர்ன்றது, இந்த உயிர் போனா வராதப்பா, கொஞ்சம் யோசிங்க தயவு செய்து. அதே மாதிரி அந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, இந்த காணொலி பார்க்கிற எந்த தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, தற்கொலை மிக மிக ஒரு மோசமான ஒரு ஒரு பலவீனமானவங்களினுடைய ஒரு முடிவு. அதனால தற்கொலை அப்படின்றத வந்து செய்யக்கூடாது, தற்கொலைக்கு நீங்க போகக்கூடாது. மிக 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 அதே மாதிரி பெற்றோர்களை இந்த மேலதிக வகுப்பு, அதே மாதிரி இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. அனுமதிச்சா கூட நீங்க கண்காணிக்கணும். சில விஷயங்கள் வந்து நீங்க அதிகமான சுதந்திரம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல தவறு இல்லை, ஆனா கண்காணிக்கணும். நீங்க கண்காணிக்காம சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அசட்டையாக எடுக்கும் போது நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுடைய உயிரையே இல்லாத சூழ்நிலையில் உங்களால பார்க்க முடியுமா, தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய அக்கறையில அதிகமான கவனம் செலுத்தணும். உங்களோட பிள்ளைகளை விட மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு இல்ல. அதனால எவ்வளவு மிகப்பெரிய வேலைகள் இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளினுடைய கல்வியில, நடவடிக்கையில, செயற்பாடுகள்ல சந்தேகம் இருந்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு நாங்க வாழ்ற சமுதாயம் ஒரு மோசமான சமுதாயம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதுவுமே தெரியாது. நல்ல அழகா கதைப்பாங்க, ஆனா செய்யற வேலைகள் எல்லாம் மோசமான வேலைகளா இருக்கு. ஆனா கதைக்க கூட தெரியாது, பாக்குறதுக்கு வந்து மோசமான ஆட்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனா ஒரு நல்ல நேர்மையான ஆட்களா இருப்பாங்க. அதனால கவனமாக இருங்க. இந்த தற்கொலை சம்பவங்கள் அதிகரிக்கிறதுக்கு எந்த ஒரு ரீதியிலையுமே பெற்றோர்கள் நீங்க உங்களோட கவனக்குறைவை வந்து கொஞ்சம் பார்க்கணும். நன்றி மக்களே. இது போல பல சம்பவங்கள் நடக்குது. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இலங்கை நாட்டுல துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனா இந்த விஷயம் முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால கழிச்சு இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.